ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. காலை நேரம் மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் இருக்கிற மாதிரி இன்றைக்கி அஸ்ட்ராலஜிக்கலாக இருக்குது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இத்தனை நாள் பாடுபட்டது எதுக்காக? நம்ம சேர்த்து வைக்கணும். செல்ஃபிஷ் இல்லாமல் நான் பாட்டுக்கு கொடுத்துட்டேன், இப்படிலாம் இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒன்று வச்சுக்கணும், நமக்குன்னு ஒன்று இருக்கணும். பணம் இருந்தால் தான் மதிப்பு, பேர் இருந்தால் தான் மதிப்பு, புகழ் இருந்தால் தான், பவர் இருந்தால் தான் மதிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க. ஆனால் என்னென்னா ஒரு லேசினஸ் இருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வையினால் இன்றைக்கி காலையில் என்னமோ அப்படியே ஒரு டல்லாகவே இருக்குது சார், உடம்பு ஹீட்டாகவே இருக்குது, தூக்கமாக வருது. நான் பாட்டுக்கு ஆரோக்கியமாக தான் செயல்படுறேன், ஆனாலும் உடம்புல என்ன அப்படின்னு தெரில. எப்போவுமே உடம்புல ப்ரோட்டீன், வைட்டமின்ஸு இதனுடைய நாலேஜ் நமக்கு நிறையா தேவை. ஏர்செல்லில் சிவசங்கரன் சார் பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயத்த சொல்லுவார். ரொம்ப அழகாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். உடம்புக்கு ஒரு நாளைக்கு இத்தனை ப்ரோட்டீன் தேவை, இத்தனை கேலரிஸை நீங்கள் பேர்ன் பண்ணணும், இத்தனை கேலரிஸ் தான் உடம்பு எடுத்துக்குது. உடம்புக்கு இவ்வளோ விஷயங்கள், பாக்டீரியா காலையில் எழுந்தோன்னா கையில் எப்படி பாக்டீரியா என்னென்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அதை நம்ம வாழ்க்கையில் சிம்பிளிஃபையாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஆரோக்கியமான இரவு நேரத்தில் ரொம்ப சாப்பிட்றது கம்மி பண்ணிக்கிறது, அதே சமயத்தில் எக்ஸசைஸு, ஃபிசியோ போன்ற பல விஷயங்கள் சொல்லக்கூடிய சில காரியங்கள்லாம் எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாமல் டக்குன்னு பேசிவிட்டேல் அப்படின்னு சொன்னால் கெட்ட பேர் வரும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு.